ஏழாம் வகுப்பு தமிழ் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் இருக்கிற பாடல். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகட்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றூரா முன்றிலோ இல். இதை எழுதினவர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். இதில் மாரி அப்படின்னா மழை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன் இடம். இந்த திண்ணை வைத்து கட்டுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த திண்ணை அப்படின்னா என்னன்னே தெரியல. வீட்டுக்கு முன்புறம் மேடாக இருக்குது ஒரு பகுதி இருக்கும், அதுதான் திண்ணைன்னு சொல்லுவாங்க. இது வெளியிருந்து வரவங்களை இந்த இலைப்பாடுறதுக்காக அந்த இடத்துல உட்காருவாங்க. வீட்டின் முன் இடம் திண்ணை. பாடலின் பொருள், அதாவது மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான பாரியினுடைய மகள், யார் பேருன்னு பார்த்தீங்கன்னா அங்கவை சங்கவை, 2 பேர் ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு, உலை நீரில் பொண்ணை போட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றூரா முன்றிலோ இல் என்பதாகும். அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். எல்லார் வீட்டிலையுமே பொருள் இருக்கும், அங்கே பொருள் இல்லாத வீடு எதுவுமே இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் ஒன்றூரா முன்றிலோ இல் என்பதாகும். இதில் ஒவ்வொரு பாடத்துலேயும் இந்த நூல்வெளி அப்படின்ற தலைப்பில் இருக்கிறத நல்லா நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் கிடையாது, முன்றுரை அரையனார். இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் கிபி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். முன்றுரை அரையனார் 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. நல்லா கவனிங்க. இவர் எந்த மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். இந்த பாடல் பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது இந்த பழமொழி 400ன்றது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலில் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அந்த ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400. இது ஏன் பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. இன்னொன்று ஏன் பழமொழின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் பாருங்கள், இந்த பாடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். என்ன? மாரி. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். நீர் ப்ளஸ் உலையில். மாரி ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாரி ஒன்று. மாரி ஒன்று. இந்த லெசனில் இதுதான் முக்கியமானது. நம்ம அடுத்த லெசனில் என்னெல்லாம் முக்கியமானது இருக்குதுன்றத பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.